டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இதுல அல்சர் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது வயிறு புண் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலயுமே முக்கியமா பார்த்தோம்னா ஏப்பம், தொடர்ந்து ஏப்பம்ங்க வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒரு உணவு சாப்பிட்டு முடிச்சேன்னா அது செரிமானம் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. மதியம் சாப்பிட்டேன்னா நைட் 8 மணி 9 மணி வரைக்கும் எனக்கு பசி இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு இருக்கும். அதுலயும் அந்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்கிறது. முக்கியமா இதுல பார்த்தோம்னா ஜெர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. GERD, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ஏப்பம் அதிகமா வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வயிறு சாப்பிட்ட ஃபுட் பைப்பு அதனோட சேர்ந்து பார்த்தோம்னா வயிறு, ஸ்டொமக், இது ரெண்டும் சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிங்டர், ஸோ ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது ஒரு எலாஸ்டிக் டைப் ஆஃப் ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இது உணவு சாப்பிடும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஃபுட்டை உள்ள அலோவ் பண்ணுது. அகெயின் அது க்ளோஸ் ஆயிக்கும். இது நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி அந்த ஸ்பிங்டர்ஸ் லூஸ் ஆகும்போது உணவு சரியா செரிமானம் நடக்காம எதிர்த்து மேல வர மாதிரியே இருக்கும். ஸோ சாப்பிட்ட உணவு நமக்கு எதிர்த்தளிச்சுட்டு மேல வர்றது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதனோட சேர்ந்து ஒரு சிலருக்கு அல்சர் அல்லது ஸ்டொமக் அல்சர் அப்படின்னு சொல்றோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக IBS அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். குடல் பகுதி முழுவதும் நமக்கு என்னன்னா அங்கங்க இன்ஃப்ளமேஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக புண்கள் இருக்கிறத நம்ம பார்க்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடல் உஷ்ணத்தினால் இது ஏற்படக்கூடியதுதான் 8 வகையான அல்சர் பிரச்சனைகள் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. அதாவது எண் வகை குன்மம். ஸோ ஒவ்வொரு வகை குன்மத்திற்கும் ஒவ்வொரு வகையான அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி. அந்த ஹோம் ரெமெடியோட மருந்தும் சேர்த்து நம்ம என்ன சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு பேசிக்கா ரொம்ப காரம், புளிப்பு, உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த உணவுகளை கம்ப்ளீட்டா முழுவதுமாக நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஸோ வேறு என்ன சாப்பிடலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெமுல்சன்ட், அதாவது காரமே இல்லாம உள்ளழலாற்றி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயிற்றுக்கு உள்ள இருக்கக்கூடிய புண்கள் குணமாவதற்கான உணவு முறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இதுல பேசிக்கா நமக்கு பார்த்தோம்னா இந்த வாழைத்தண்டு, பொதுவாகவே வாழைத்தண்டு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் நமக்கு ஸ்டொமக் அல்சர் இல்லையா? ஸோ வயிறு புண் இருப்பதற்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? இது ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகத்துல கற்கள், சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா அதை கரைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுவே வயிறு புண் நமக்கு இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கு நமக்கு வாழை தண்டு பயன்படுது. ஸோ வாழை தண்டை பயன்படுத்தி எப்படி நம்ம ஸ்டொமக் அல்சர், நாட்பட்டு இருக்கக்கூடிய குன்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாழை தண்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்த போறோம். ஸோ அப்படி பயன்படுத்தும் போது கிட்டத்தட்ட நமக்கு கொஞ்சம் குறுகிய காலத்திலேயே நமக்கு வயிறு பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டொமக் அல்சர் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஈசோஃபேகஸ்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு நமக்கு வாழை தண்டு பயன்படுது. சரி, இந்த வாழைத்தண்டை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றதும் நான் சொல்றேன். இந்த வாழைத்தண்டு எப்படின்னா மேல இருக்கக்கூடிய தோள்களை எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அது சின்ன சின்னதா பீசஸா கட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் எல்லாத்தையுமே வெளியில எடுத்துடணும். ஸோ இதை ஒரு பவுல் ஃபுல்லா எடுத்து, அதாவது வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு பவுல் ஃபுல்லா நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓகே, இதனோட நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மணத்தக்காளி கீரை. ஸோ இந்த கீரையை நம்ம என்ன பண்ண போறோம்னா லேசா, அதாவது பச்சையாகவே நம்ம எடுத்துட்டு வாழைத்தண்டோடு சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு பவுல் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இதுவுமே ஒரு பவுல் ஃபுல்லா, கீரையுமே ஒரு பவுல் ஃபுல்லா, ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் இருக்கிற மாதிரி மணத்தக்காளி கீரையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மஞ்சள் பொடி கொஞ்சம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்து
இதை மிக்சியில நல்லா அரைக்கணும். ஸோ மிக்சியில அரைக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஜூஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜூஸை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா தினந்தோறும் காலையில. ஸோ தினந்தோறும் காலையில நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு குணமாகும். ஏற்கனவே தெரியும் இந்த வாய் புண் இருக்கா, வயிறு புண் இருக்கா, அல்சரை குணமாக்கக்கூடியதுதான் இந்த மணத்தக்காளி கீரை. ஸோ இந்த கீரையும் வாழைத்தண்டும் சேர்ந்துச்சுன்னா நம்ம சொல்லவே வேண்டாம். அவ்வளவு அற்புதமாக நம்ம குடல் பகுதியில இருக்கக்கூடிய புண்களை வந்து இது ஆற்றக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்துல வந்து இருக்கு. அதுலயும் இந்த அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் குணமாவதற்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா பிரண்டை வடகம் இருக்கு. அதுக்கப்புறம் தினம்தோறும் நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறி வகைகள்ல சுண்டை. இப்ப சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இதை பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு வயிற்றுல குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்களானது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டு, மணத்தக்காளி கீரை ரெண்டுமே நம்ம வந்து மிக்சியில நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதனோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு நாளைக்கு காலையிலே 100 ml அளவாச்சு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த வாழைத்தண்டு மணத்தக்காளி சாப்பிட்டு தினந்தோறும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி சாப்பிடும்போது எவ்வளவு நாட்பட்டு இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு சரியாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து வாழைத்தண்டை பயன்படுத்தும் போது வயிறு புண்கள் குணமாகும். இதுலயே சித்த மருத்துவத்துல குங்குளிய பருப்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா, ரெண்டுமே ஜூஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா 2 சிட்டிகை அளவு குங்குளிய பருப்பும் அதை சேர்த்து கலந்து சாப்பிடும்போது உடல்ல பல நன்மைகள் வந்து நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா வாழைத்தண்டு. வீட்டுல எல்லோரு வீட்லயும் வாழை அப்படின்ற ஒரு மரம் இருந்துச்சுன்னா பல நோய்களை நம்ம வந்து குணப்படுத்துவதற்கு வாழை நமக்கு பயன்படுது. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா அந்த உப்போட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது வயிறு பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது. உப்பு அப்படின்னு சொல்றது பிரண்டை உப்பு. ஸோ இந்த பிரண்டை உப்பு ஒரு சிட்டிகை அளவு நம்ம வந்து இந்த ஜூஸோடைய கலந்து ஒரு சிட்டிகை அளவு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ பிரண்டைக்கு கம்ப்ளீட்டா வந்து பார்த்தோம்னா வாயிலிருந்து ஆசனவாய் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய எரிச்சல், பர்னிங் சென்சேஷன் இதை குறைக்கிறதுக்கு பயன்படுறதுனால அதையும் பயன்படுத்தலாம். ஸோ வாழைத்தண்டு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அதனோட சேரக்கூடிய கீரை. ஸோ இது ரெண்டுமே கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.